ஆஞ்சநேயர் அருள் இறங்கி சாமி ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஆனால் சாமி ஆடி அருள் வாக்கு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஆஞ்சநேயர் அருள் வாக்கு சொல்கிற மாதிரி நிறைய வீடியோக்களை ஷேர் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக ஃபுல் லென்த் வீடியோவாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்க போகிறது ஒருத்தங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறாங்க. என் கொடி யாரு இறங்கக்குள்ள ஒண்ணுக்கு ரெண்டா உன் கைக்கு தருவோம்க்கா இதை புடி. இந்த வருஷம் என் மனச நீ பால் போல பொங்க வச்ச மாதிரி அடுத்த வருஷம் என் மக்களுக்கு நீ அன்னதானத்தை போடுமாக்கா அடி. இவங்களுக்கு குழந்தை வரம் தான் கொடுக்குறாங்களான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் 1க்கு 2 கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷம் நீ என் மனசை பால் போல் பொங்க வச்சுட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அடுத்த வருஷமும் இதே மாதிரி நீ என் மக்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் போடு அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன வாக்குதான். நான் சொன்ன வாக்கு தான், கலங்காமல் இரு, நான் சொன்னதை நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது அதுக்கு அடுத்த வீடியோ. இதில் குழந்தை வரம் கொடுக்குறாங்க. அதோட சிறப்பு என்னென்னா, இந்த வீடியோவில் இருக்கிறவங்க நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த வீடியோவில் இருக்கிறது நான் குழந்தை உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வருஷம் நான் எல்லைக்கு வரும்போது 2க்கு 3 நிப்பமக்கா இதை புடி, சிக்கன் புடி. நான் அடுத்த வருஷம் எல்லைக்கு வரும்போது 2க்கு 3 நிற்பேன் மக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2 பேராக இருக்கிற நீங்கள் 3 பேராக மாறி நிற்பீங்க அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு இதை நீ சிக்கன்னு பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டுட்டு உடனே டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் சாமியோட மகிமையை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அவங்கள நான் டோட்டலாக ப்ளர் பண்ணிட்டேன். இது அதுக்கு அடுத்த வீடியோ. நீ என்ன நினச்சி தினம் புலம்புறியோ அதான் என் கொடி இறங்கக்குள்ள உனக்கு ஒரு நல்ல செய்தியை தருவோம்க்கா இதை புடி. நீ எந்த விஷயத்த நினச்சி தினம் புலம்பிக்கிட்டு இருக்கியோ அதை என் கொடி இறங்குறதுக்குள்ளே நான் உனக்கு நல்ல விஷயமா மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதும் ஆப்போசிட்டில் நின்றவரும் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப ரேரான வீடியோ. இதில் என்னென்னா, ஆஞ்சநேயர் பாஷையிலேயே பேசுவாங்க. அதை பேசின உடனே அவர் அருள்வாக்கு சொல்லுவார். இவர் ஆஞ்சநேயர் பாஷையில் எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வருது, சாமியை கும்பிட முடியல அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார். இதை கேட்டுட்டு இந்த நபரோட பேர், ஊர், இவர் ரொம்ப குடிகாரர், இவர் நெகட்டிவாக நிறையா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவரோட பேர் முதற்கொண்டு சொல்லி இவர் சும்மா விளையாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன தான் விளையாட்டுக்கு பண்ணுறதா இருந்தாலும் இது எனக்கு என்னமோ இதை பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக இவர் ஆஞ்சநேயர் பாஷையில் பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஆஞ்சநேயருக்கு சாமி ஆடுறவங்க நிறைய பேர் ஆஞ்சநேயருக்கு தனியாக பாஷையில் பேச தான் செய்வாங்க. இவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், முஸ்லீம் ஒரு அம்மா வயசான அம்மா சாமி ஆடுறத கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இவங்க எந்த மதமாக இருந்தாலும் சாமி ஆடுறது அது தப்புன்னு சொல்ல முடியாது, சாமி இறங்காதுன்னு சொல்ல முடியாது. என் கொடி இறங்குவோம் 11 நாள்ல உனக்கு 10 நாள் தருவோம்க்கா. அடி அடி அடி. என் கொடி இறங்கி 11வது நாளில் உனக்கு நீ கேட்டதான் நல்ல விஷயத்த தருவேன்னு அருள்வாக்கு சொல்கிறாங்க. அவர் உண்மையிலே சாமி ஆட போய் தான் அவங்க கரெக்டாக அந்த பாஷையில் பேச போய் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. இவங்க பொய்யா சாமி ஆடினா இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். கண்டிப்பாக சாமி ஆடுறவங்க கிட்ட யாராவது பொய்யா ஆடுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அருள்வாக்கோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு கரெக்டாக திருநேர் எல்லாமே போடுறாங்கிறப்போ அவர் கண்டிப்பாக உண்மையாக தான் ஐடியா இருக்காரு. நிறைய பேர் இவன் கஞ்சா போதையில் சும்மா ஆடிக்கிட்டு இருக்கான், பொய்யா ஆடுறான், அவன் பேர் என்ன, அவன் என்ன பண்ணுவான்னு நான் சொல்லட்டா, அவன் ஃபுல்லாக
குடிச்சிட்டு இருப்பான், அந்த மாதிரி நிறைய கமெண்ட் நெகட்டிவாக நம்ம சேனலில் வந்துருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் விட இதில் வந்து ஆஞ்சநேயர் கரெக்டாக அவருக்கு ரிப்ளை பண்ணுறாருங்கிறப்பவே வந்து அது உண்மைதான் ஆயிடுது. கடவுள் நம்பிக்கை என்னதான் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறைய கொடுத்து உனக்கு 4-5 வருஷம் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கடவுள், அவங்க வந்து ஏறாத கோவிலே இருக்காது, பயங்கரமாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பிரச்சனை இல்லாத வரைக்கும் தான் அவங்களுக்கு கடவுள் இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கடவுளை தேடி கண்டிப்பாக போவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நான் பேச விரும்பல. இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு திருச்செந்தூர் ஊரை சேர்ந்த கண்ணன், அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.